பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஒருவரை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவரீர் நல்லவரும், வசனத்தை எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறார். அந்த வசனத்தை போடுங்க சாம. சங்கீதம் 119:62 நினைக்கிறேன். சங்கீதம் 119 68. 68 எல்லாரும் சேர்ந்து பாசிங்க. தேவரீ நல்லவரும், எல்லாரும் பாட்டு எல்லாரும் சொல்லுங்க. தேவரீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். எழுதினவர் சொல்றாரு, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர். அதாவது ஒரு அற்புதமான ஒரு விசுவாச அறிக்கை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். நீர் நல்லவர், அது மாத்திரமல்ல எனக்கு நன்மை செய்கின்றவர். ஆகவே நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் நல்லவராக மட்டும்தான் இருக்கிறாரு. நமக்கு ஒரு நாள் அவர் தீங்கு செய்ய மாட்டார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு தீங்கு செய்வார்? நம்புறீங்களா? தீங்கு செய்வாரா? நான் கடந்த நாளில் எல்ஜோசப் ஐயா வந்திருந்தாங்க ஒட்டஞ்சத்திரம் பகுதியில். அப்போ நான் அந்த ஊழியத்துக்காக போயிருந்தோம். அப்போ ஒரு அம்மா வந்து எப்படிமா இருக்குது உடம்பெல்லாம் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நான் நல்லா இருக்குமா, பரவாயில்ல, ஆப்ரேஷன் முடிச்சுட்டு கத்தர் அற்புதமாக பலன் தந்து நடத்துகிறாருன்னே பக்கத்தில் இருந்தவங்க படக்குன்னு, கத்தர் சிட்சிக்கிறார், அந்த சிட்சையெல்லாம் நம்ம வந்து வாங்கிக்கணும் அப்படி. நாங்கள் உடனே, ஆண்டவரே நான் சிட்சிக்கிறவருங்கிற ஒரு படத்தை எனக்குள்ளே அவங்க சொல்கிறாங்க. கத்தர் நம்மளை யாரா சிட்சிக்கிறவர்? அப்படியா? அப்படியா? நம்மளை சிட்சிக்கிறவரா? நம்மளை கஷ்டப்படுத்துகிறவரா? நல்லா அதை சொல்லுங்க. கஷ்டப்படுத்துவாரா? நம்மளை அழ வச்சு நீ அழுதுகிட்டு வந்து ஜெபம் பண்ணு, அப்பத்தான் நான் உனக்கு பதில் தருவேன், நம்ம அழுகிறத பார்த்து ரசிக்கிறவரா? இல்லை. அப்படின்னா இந்த நல்லவருங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஆமாம் தானே? ஒருவரையும் பொல்லாங்கினால் அவர் சோதிக்கிறவர் அல்ல. என்னை பொல்லாங்க அனுப்பி ஒரு தீமையை அனுப்பி அவர் பட்சத்தில் கொண்டு வரணும்னு நினைக்கிற தகப்பன் அல்ல, அவர் நல்லவர். நாம உடனே அதை நான் என் மைண்டுக்குள்ளே போகக்கூடாது. சிட்சிக்கிறவர் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கூடாதுன்னு உடனே, ஆண்டவர் என்னை சிட்சிக்கிறவர் அல்ல, என்னை பலப்படுத்துகிறவர், என்னை சரிப்படுத்துகிறவர், என்னை சீர்படுத்துகிறவர்னு சொல்லி அதை அப்படியே நான் மைண்டுக்குள்ளே இந்த வார்த்தையை நான் பேசினேன். எப்போவுமே கடவுளை பற்றி அவர் அப்படி நெகட்டிவாக இல்லாததை சொன்னால் உடனே சொல்லணும், தேவரீர் நீ நல்லவர். நம்ம சொல்லணும், உடனே சொல்லணும், தேவரீர் நீர் நல்லவர். எதிர்மறையான காரியத்துக்கும் உங்கள் செவியில் உங்கள் சிந்தனைக்குள்ளே கடவுளை குறித்த ஒரு படத்தை நீங்கள் கொண்டு போய் விடவே கூடாது. அப்படி கொண்டு போனீங்கன்னா அது உங்களை எதை உள்ளே வச்சிருக்கிறீங்களோ அதுதான் உங்களை நடத்தும். சரியா? நம்முடைய ஆண்டவரை பற்றி எப்பொழுதும் சொல்லணும், அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர். தீமையாக இருக்கலாம், நம்மளுடைய சொதப்பல்னால தான் நிறைய தீமை, நம்முடைய நிறைய அஜாக்கிரதையினால தான் நிறைய தீமை, நம்ம ஞானம் இல்லாமல் எங்கேயாவது போய் சிக்கியிருப்போம், அதனால தான் நிறைய தீமை சுற்றி இருக்கு. ஆனாலும் வேதம் சொல்லுது, தீமையை நன்மையாக மாற்றுகிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு தீமையை சூழ்ந்துட்டு இருக்குதே நினச்சாலும் இன்னைக்கு சொல்லுங்க, இந்த தீமையையும் நீங்கள் நன்மையாக மாற்றுவீங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. தீமை என்னிடத்திலிருந்து வருதுன்னு எங்கேயாவது இயேசுநாதர் எங்கேயாவது ஆண்டவர் சொல்லியிருக்காரா? யாராவது படிச்சிருக்கீங்களா வசனத்தை? அப்படின்னா சொல்லுங்க. தீமையை பரத்திலிருந்து உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? ஏதாவது படிச்சிருக்கீங்களா? ஒன்று ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் அப்படி கடவுளை பார்க்கல, நான் நல்லவராக பார்க்குறேன், எனக்கு நன்மை செய்கிறவராக நான் பார்க்குறேன். அதுதான் என்னுடைய சிந்தனைக்குள்ளே நான் வைக்கவும் விரும்புகிறேன். ஆமே, நீங்களும் அது நானாக சொல்லலை, அப்படி வார்த்தை சொல்லுது. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர். ஆமென். அல்லேலூயா. சரி, கடந்த நாட்களில் கொலோசியர் புத்தகத்தில் நம்ம நிறைய 1-2 அதிகாரத்தை நம்ம தியானம் பண்ணோம்.
நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். நான் அப்படி நம்புகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருப்பார் என்று. ஆமென். அதனால் இன்றைக்கு இந்த புத்தகத்தில் 2 காரியத்தை குறித்து 1ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஒன்று விசுவாசம், 2வது ஜெபம். இது 2 ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். 5:15 படிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம். விசுவாசம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா அந்த வார்த்தையை பாருங்க. விசுவாசமுள்ள ஜெபம். அப்போ ஜெபம் விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்க முடியாது. ஜெபம் நமக்கு வேலை செய்யணும்னா என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசம் உள்ள ஜெபம். விசுவாசம் இல்லாமலும் ஜெபிக்கலாம், ஆனால் அது எதை கொண்டு வராது? பதிலை கொண்டு வராது. இங்கே விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி என்ன செய்யும்? ரட்சிக்கும். இது 2 இந்த கொலோசியர் புத்தகத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார் 1ஆம் அதிகாரத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் எலியாவை குறித்து தான் அங்கே போடப்பட்டிருக்கு. 17வது வசனம் பாருங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தோம். அதாவது எலியா ஜெபம் பண்ணாராம். 3 வருஷம் 6 மாதம் என்ன செய்யலை? மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபித்தார், மழை வந்துருச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? மழை இயற்கையாக வரக்கூடியது இல்லையா? இயற்கையவே நிறுத்தக்கூடிய ஒரு கருத்தான ஜெபத்தை எலியா செய்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில் ஒரு மனிதனுடைய, ஒரு தேவ பிள்ளையினுடைய ஜெபம் கிரியை செய்யும். எத்தனை பேர் நம்புறீங்க? அதாவது இன்னைக்கு மழை பெய்யுது, அப்படி இது மேகம் பஸ்ட் ஆகி, அதுக்கு என்ன சொல்கிறாங்க? மேக வெடிப்பு, க்ளவுட் பஸ்ட். மேகம் அப்படி வெடித்து மொத்த மழையும் ஒரே இடத்துல அப்படி கொட்டுது. காஷ்மீரில் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரழிவு வர்றதுக்கு ஒரே காரணம் என்னென்னா மேக வெடிப்பு தான். அப்படி மேகம் வருது, மொத்தமாக அந்த மழை நீரால் சூழ்ந்திருக்கிற மேகம் மொத்தமாக வெடித்து ஒரே இடத்துல மழை பெய்யறனால அங்கே இருக்கிற வீடுகள், அதாவது ஏரி, ஆறு, குளங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தண்ணி போகும்னு நினச்சி வச்சுருந்த இடங்கள் எல்லாம் அப்படி பறந்து விரிஞ்சு பக்கத்தில் இருக்கலாம் சேர்த்து அடிச்சுட்டு போகுது. போன ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அப்படிலாம் நடந்துச்சு நிறைய அந்த மாதிரி. ஆனால் அப்படி பெய்கிற மழையை எந்த மனுஷனால நிறுத்த முடியுமா? ஆனால் ஒரு மனுஷன் நிறுத்தியிருக்கிறாரு. எத்தனை வருஷம்? 3.5 வருஷம். திரும்பவும் அவர் கருத்தா ஜெபம் பண்ணாராம், மழை வந்துருச்சான். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் அந்த மனுஷன் தெய்வ பிறவியா? வானத்துல இருந்தா வந்தாரு. அதுக்காக தான் அதில் முன்னாடி ஒரு வார்த்தை போட்டிருக்கு. எலியா என்பவன் நம்மை போல என்ன மனுஷன்? பாடுள்ள மனுஷன். அப்ப என்னாலையும் இந்த எலியாவை போல ஜெபித்து காரியங்களை மாறுதலாய் பண்ண வைக்க முடியுமா முடியாதா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆனா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இந்த ஜெபம் பண்ணுனா எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்காதுன்னு இருக்கோ அதையெல்லாம் நம்ம ஆண்டவர் கைகூடி வர பண்ணுவார். ஜெபிச்சது என்னவோ எலியா, நிறுத்தினவர் யாரு? கர்த்தர். ஜெபித்தது என்னவோ எலியா, மழை வருவித்தவர் யாரு? கர்த்தர் தான். ஆமே. அப்ப என் சத்தத்தை கேட்டு சீசனையே மாற்றக்கூடிய ஒரு கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்தந்த வருஷத்துக்கு மழை இல்லாம போனா என்ன ஆகும்? நம்ம பட்டணம் பஞ்சம் வந்துடும், குடிக்க தண்ணி இருக்காது, ஆகார குறைவு ஏற்படும். அன்னைக்கு அப்படிதான் நடந்துச்சு 3.5 வருஷம். அப்படியெல்லாம் நடக்கும். ஆனால் இப்படியெல்லாம் நடக்குது, மழையை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு ஆண்டவர் அங்கே செய்யலை. ஏன்னா ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஜெபிச்சிருக்கிறாரு. நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன். அவர் என்ன தெய்வ பிறவி கிடையாது. அப்போ நம்மளாலையும் கருத்தா ஜெபம் பண்ணுனா, விசுவாசத்தோடு ஜெபித்தா
கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால விசுவாசமும் ஜெபமும் ஒன்றிணைந்து பிரயாணம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். இந்த கொலோசியர் புத்தகத்தில் அப்படி தான் இங்கே ஜெபிக்கிறார் பவுல். முதல்ல சொல்கிறாரு, 3வது வசனத்தை படிங்க. 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். விசுவாசத்தையும், அந்த பவுல் அவருக்கும் அளவிட முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கு. சபையாரையும் பார்த்து சொல்றாரு, அப்பா உங்களை பார்க்கும்போது ஸ்தோத்திரம் தன்னால வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தை நான் கேள்விப்படுறேன். கேள்விப்பட்டு உங்களுக்காக நான் என்ன பண்றேன்னா, அந்த விசுவாசத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணி அந்த விசுவாசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்துக்காக நமக்கு உத்தரவாதம் எடுக்கிறவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும், விசுவாசிக்க முடியாத முதல் நூற்றாண்டுல அவரை நம்ப முடியாத அநேக சூழ்நிலைகள், பாடுகள், கஷ்டங்கள், கிறிஸ்துவை பத்தி சொன்னாலே அடி, உத, மரணம், இப்படி இருந்த சூழ்நிலைகளின் மத்தியில அந்த கொலோசை பட்டணம் கர்த்தர் மேல எப்படி இருந்தாங்கன்னா, அசைக்க முடியாத, நீ என்னை கொன்னு போட்டாலும் நான் உங்க மேலதான் நம்பிக்கையா இருப்பேன். என்னை சிறைச்சாலைக்கு உள்ள தள்ளினாலும் நான் உங்க மேலதான் நம்பிக்கையா இருப்பேன். என் கை தனியா கால் தனியா பிச்சு போட்டாலும் சொல்லுங்க, நான் தப்பிக்கவே முடியாதுங்கிற சூழ்நிலையில என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? அந்த நாட்கள்ல மிருகங்களுடைய தோலுக்கு உள்ள உசுரோட வச்சு தச்சிருவாங்களாம். அப்படி வச்சாலும் உங்களை நான் மறுதளிக்க மாட்டேன். நான் எங்கே இருந்து சொல்ல, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அப்படி வச்சாலும், சிங்க கெபிக்குள்ள என்னை தூக்கி கொண்டு போய் போட்டாலும் சொல்லுங்க, என்ன பண்ணுவேன்? உங்க மேலதான் விசுவாசமா இருப்பேன். எரிகின்ற சூளைக்குள்ள தள்ளப்பட்டாலும் 7, இவன் சொன்ன பேச்சு கேட்கல அப்படின்னு சொல்லி 7 மடங்கு அதிகமாக்கி அதுக்குள்ள கொண்டு போய் போட்டாலும் அது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தான். நான் இல்லைங்கிறீங்களா? நீங்களா அப்படி உட்காந்துருக்கிறத பார்த்தா இதை நான் சொல்ல மாட்டேங்கிற மாதிரியே உட்காந்துருக்குறீங்க. அப்படி அன்னைக்கு லிட்ரலாக நடந்துச்சு. இன்னைக்கு அது மாதிரியான சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நான் உங்கள் மேலே தான் விசுவாசமாக இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கும்? உங்கள் ஃபெய்த் எப்படி இருக்கும்? சொல்லுங்க, சொல்லுங்க. என்ன சகோதரா, தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்ப்போம். இல்லை, நம்மளை அக்கினியெல்லாம் வந்துடாது, அதிலெல்லாம் பயப்படாதீங்க. ஒரு அம்மா என்கிட்ட சிஸ்டர் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணணும், அந்த மணிப்பூரில் நடந்த மாதிரி தமிழகத்தில் நடக்க போகுதுன்னு கடவுள் ஏமா நிறுத்துமா உன் தரிசனத்தை, அப்படியெல்லாம் நடக்காது. நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? திறப்புல நின்று அதை செய்யணும்னு திட்டம் பண்ணுவான் பாருங்க, அங்கேயே உடைச்சிடணும். இயேசு நாமத்தில் மணிப்பூர் அடிக்கிறதுக்கு 1 நாள் 2 நாளில் திட்டம் போட்டு அவன் ஒன்றும் செய்யலை. பல நாளாக கண்ணு வச்சு பல நாளாக திட்டம் போட்டு மணிப்பூரில் இருக்கிற ஜனங்களை அடிக்கிறதுக்கு அவன் பிளான் பண்ணான். அது கடவுள் அறிவார். அது ஏன் நடக்கலைன்னா தெரியாது. என்கிட்ட கேட்டிங்கன்னா ஏன் அப்படி நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. உங்களுக்கு தைரியம் இருந்தால் இயேசுநாதர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க, சரியா? ஆனால் அப்படி வராமல் தடுக்க ஜெபிக்கணும்னு கடவுள் சொல்லி வச்சிருக்கிறாரு. நம்ம அதுக்கு கீழ்ப்படிந்து ஜெபிப்போம், சரியா? மணிப்பூரில் நடந்த மாதிரிலாம் இந்தியாவில் நம்ம தமிழகத்தில் நடக்கணுமா? எல்லாரும் அமைதியாக இருக்கு, நடக்கணுமா? வீடுகளை இழந்து சம்பவமே மறந்து போயிட்டோமா? இன்னைக்கு வரைக்கும் அது மேப்பில் இருக்கா என்னன்னே தெரில.
அந்த ஒரு தேசம், அந்த ஒரு மாநிலம் மேப்பில் இருக்கா, ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எப்படி சாப்பிட்றாங்கன்னே தெரியல. எல்லாமே பிளாக் பண்ணியிருக்கு. கர்த்தர் நம்ம தேசத்தை விட மாட்டார். ஏன் தெரியுமா? அநேக ஜெபிக்கிற ஜெப பங்காளர்களை கர்த்தர் நம்ம திண்டுக்கல்ல, நம்முடைய தமிழகத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த பங்காளர்களுக்குள்ள ஜெபிக்கிறவர்களா நாமும் இணையும் பொழுது, எங்கெல்லாம் துண்டு விழுந்திருக்கோ அந்த இடத்துலலாம் கரம் கோர்த்து நம்ம நிற்கும்போது ஒரு தெய்வீக பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிட்டு எந்த தீங்கு நம்ம தமிழகத்தை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. அதை விசுவாசத்தோடு செய்வோம். அவர் அம்மா அப்படி சொல்லிச்சம்மா, தயவு செஞ்சு சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட போய் எந்த ஆண்டவர் உங்கள்கிட்ட காட்டினாரோ அதே ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்படி ஒரு கொடூரம் எங்கள் தமிழகத்துக்கு வேண்டாம்ப்பான்னு ஜெபம் பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதனால் இந்த ஜெபமும் விசுவாசமும் ஒன்றிணைந்து பிரயாணம் பண்ணும் பொழுது கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். அப்போ விசுவாசம்னா என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியும்? இருங்க, நல்லா தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரியும்ல, சொல்லாதீங்க, மற்றவங்க சொல்லுங்க. எங்களுக்கும் நல்லா தெரியும்னு அவன் இப்போ இன்னசென்ட் பிரதர் சொல்லுவார். ஆரம்பிச்சாரு, சொல்லுங்க. ஏன் சார் அதுக்குள்ள வசரத்தை போட்டீங்க? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளுடைய நிச்சயம். சரி, நல்லது. எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் வசனம். இதில் கிரீக் வேர்டில் என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா பிஸ்டிஸ் அப்படிங்கிற வார்த்தை இதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. நோட்ஸ் எடுக்கிறவங்க எழுதிக்கோங்க. இந்த கிரீக் வேர்டில் ஃபெய்த் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரீக், ஏன்னா புதிய ஏற்பாடு எதில் எழுதப்பட்டிருக்குன்னா கிரீக்கில் பிஸ்டிஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. PISTIS, பிஸ்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தெய்வீக இணக்கம். சொல்லுங்க, தெய்வீக இணக்கம். கடவுள் என்னிடத்துல என்ன பேசுகிறாரோ அது என் வாழ்க்கையில் நீங்கள் அப்படியே செய்யுங்கப்பான்னு சொல்லி நம்ம இணங்கி போவோம் பாருங்களேன், அதுதான். இன்னைக்கு நம்மலாம் உலகத்தில் உள்ள உதாரணத்தை சொன்னால் தான் தெரியும் போல தெரியுது. வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம பாட்டு பாடினா வைப்ரேஷனே வரலையாம். ஆனால் என்ன பாட்டுறா, ஏதாவது ஒரு பாட்டை சொல்கிறியா? சினிமாவில் வந்து நிறைய ரீல்ஸில் என்னென்னமோ போடுறாங்க, நம்ம மைண்டில் இல்லை. ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்கள், வைப் ஆகிற மாதிரி சொல்லுங்கள். வரமாட்டேக்குதான் பிள்ளைங்களுக்கு. பொய், ஒன்றா நம்பர் பொய். ஆனால் அது அங்கே போட்டுட்டாலே இங்கே என்ன ஆகுது? வைப் ஆகுது. அப்படி தானே? கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி வைப்ரேஷன் தன்னால் ஆகுது. ஆனால் கடவுளுடைய பாட்டை பாடுனா ஒரு இது அசைய மாட்டேக்குதான். அப்படி சொல்கிறாங்க. ஒரு வைப்ரேஷனுமே, அது என்ன வைப்ரேஷன்னு தெரியல, ஆனால் அப்படி தன்னால் அந்த இசையோ அந்த பாடுகிற விதமோ அப்படி மனுஷனை வந்து அப்படி புஷ் பண்ணி எழுப்பி அப்படியே அதோடு அப்படி போய் பிள்ளைங்க அப்படி ட்ராவல் பண்ணி அப்படியே கலந்து அப்படி என்ஜாய் பண்ணுறத பார்க்கணும். கல்லூரி மாணவர்கள்லாம் அப்படி இருக்குது. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, என் கூட இணங்கி நான் சொல்கிற வார்த்தைக்கு நீ இணங்கி வந்தால் அந்த சந்தோஷம்லாம் கொஞ்ச நேரம், இது நான் கொடுக்குற சந்தோஷம் நித்திய காலமாய் உங்களோடு கூட இருக்குன்னு சொல்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. அதனால் இந்த பிஸ்டிஸ் அப்படிங்கிறது தெய்வீகமான இணக்கம். ஹீப்ருவில் என்ன தெரியுமா இருக்குது? யமுனான் இருக்கு. ஹீப்ருவில் யமுனா, அதாவது EMUNAH, யமுனா. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அந்த வார்த்தை சொல்லப்படுறது. படிங்க, ஆதியாகமம் 15:6. கர்த்தரை ஆபிரகாம் விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அந்த கர்த்தரை விசுவாசித்தான் அப்படிங்கிற இடத்துல யமுனா, ஆலஃப் மெம் வாவ் நுன் ஹே
இந்த வார்த்தை அதில் போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் அப்புறம் வீட்டில் நீங்கள் போய் உங்கள் மொபைலில் போய் நீங்கள் போய் தேடி பார்த்து அதை பார்த்துக்கோங்க, சரிங்களா? இந்த யமுனா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து உருவானது தான் ஆமேன். சரியா? இந்த யமுனா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து உருவான வார்த்தை தான் ஆமேன். ஆமேன்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவுது. எல்லாரும் சடங்காச்சாரமாக நம்ம சொல்லுவோம், நாத்துமாவே கத்திரை சூத்திரி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோன்னா என்ன சொல்கிறோம்? ஆமேன் அப்படின்னு சொல்கிறோம். இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது என்னவா மாறிடுச்சு? ஒரு சடங்காச்சாரமாக கடைசியாக ஆமேன் போடணும். நீங்கள் பாரம்பரிய சபைகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா கடைசி இந்த ஆத்துமாவை போட்டு அந்த ஆசீர்வாதம் ஃபாதர் கூறுவாங்க பாருங்களேன், அதை போய் தலையை தாழ்த்தி வாங்கி ஆமேன் சொல்லி பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டியே அந்த கடைசி நேரத்தில் போய் இந்த ரோட்டில் அந்த சர்ச்சு சத்தம் கேட்கக்கூடிய இடத்துலலாம் நிறைய பேர் நின்று அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிடணுமா. அதாவது பிதாவினுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய வழிநடத்துதலும் உங்களுக்கு இன்றும் என்றும் என்றும் உண்டாவதாக அப்படின்னு சொன்னோடனே ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டா அது எல்லாம் யாருக்கு வந்துருதான்? அப்படி ஒரு நம்பிக்கை பார்த்தீங்களா? அப்படி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. நீங்களும் நானும் அதே மாதிரி அப்படி கடைசி நேரத்தில் ஆமேன் போட்டா இல்லை, அந்த வார்த்தையை உள்வாங்கி அந்த வார்த்தை ஆண்டவரே நீங்கள் சொல்கிற வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும்னு சொல்லி நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது தான் அந்த வார்த்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் பழிக்கும். ஆமேன். அதாவது ஒருத்தர் எழுதியிருக்கிறார், எப்படி திரும்ப எழுதியிருக்கிறாரு? ஆமேன் என்று சொல்லும் பொழுது அது ஒரு இறுதி வார்த்தை அல்லது ஒரு சடங்கு வார்த்தை அல்ல, நாம் ஜெபித்ததை செயல்படுத்துவதற்கான ஒரு ஒப்பந்த வார்த்தையா. நான் என்ன சொல்லி ஜெபம் பண்ணனோ, கர்த்தர் என்னிடத்துல என்ன பேசினாரோ அதனோடு சேர்ந்து நான் செயல்பட என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஒப்பந்த வார்த்தை தான் ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால அந்த அப்படிப்பட்ட ஒரு அறிவோட, ஏன்னா எலியா என்பவன் நம்மை போல எப்படி இருந்தாரு? ஆடுள்ள மனுஷன். எப்படி ஜெபம் பண்ணாரு? அதுதான் சும்மா இல்லை. 3.5 வருஷம் மழை நின்னதுக்கு காரணம் போன போக்கில் ஜெபிச்சுட்டு போல, கருத்தாய் சொல்லுங்களேன், கருத்தாய் நான் என்ன சொல்லி ஜெபிக்கிறேன், நான் ஜெபத்தை தெரியப்படுத்துகிறவர் யாராக இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சு அவருடைய சமூகத்தில் நான் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம்தான் கருத்தான ஜெபம். அதுதான் சூழ்நிலைகளை மாற்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கருத்தாய் ஜெபம் பண்றார். அவர் சோர்ந்து போகவே இல்லை. அவருடைய காரியத்தை நம்ம போய் பார்த்தோன்னா 1 ராஜாக்கள் அந்த 18ஆம் அதிகாரத்துக்குள்ள போகும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு மாற்றம், கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்கிற ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு 40வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, அந்த 40லேருந்தே படிங்க. அவர்களை பாருங்க, அதாவது நேரடியா பெருமழை நிறைச்சல் கேட்கப்படுதுன்னு போட்டிருக்கு. நீங்க யாக்கோபுல படிக்கும் பொழுது அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணினாரு, அது இங்க எழுதப்படலை. ஆனா இந்த பெருமழையின் சத்தம் கேட்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த எலியா என்கிற மனிதன் தேவ சமூகத்தில் அமர்ந்து எப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறாருன்னா கருத்தாய் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க இதை கவனிச்சு நீங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் பொழுது எதற்கெல்லாம் பதில் வரலையோ அதில் நீங்க பதிலை பெற்றுக்கொள்வீங்க. அசட்டுத்தனமாக இல்லாமல் ஆண்டவரே எனக்குள்ள கிரியை செய்யுங்கிற அந்த ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் அமர்ந்துருங்க. இங்கே மேகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எலியா எதை தெரியுமா கேட்டார்?
இரைச்சலின் சத்தம், பெரு மழையினுடைய இரைச்சலின் சத்தத்தை எலியா கேட்கின்றார். அல்லேலூயா. ஜெபிக்கிற மனிதனுக்கு ஆவி மண்டலத்துல கர்த்தர் கிரியை செய்கிறதை உங்கள் காதுகள் கேட்கும்படி கர்த்தர் செய்வார். அந்த ஜெபம் பண்ணிட்டு வேலைக்காரனை போய் மேகம் வந்துருச்சான்னு பாரு, அப்படி தொடர்ந்து படிங்க. குனிந்து ஆமென். ஓடினான்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அதாவது இரைச்சலின் சத்தத்தை ஒரு ஜெபிக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் கேட்க பண்ணுகிறார். நீ போய் பாருப்பா, முகங்குப்புற விழுந்து கிடக்கிறார் இந்த எலியா. வேலைக்காரன்ட்ட போய் நீ போய் மேகம் வந்துருச்சான்னு போய் பாருன்னா, முத தடவை போய் பார்த்தா என்ன இல்லை, மேகம் இல்லை. 7 தடவை போய் பாரு, சோர்ந்து போல, சத்தம் கேட்டுருச்சு, ஆனா மேகம் கண்ணுல பார்க்க முடியலையே. ஆவிக்குரிய மண்டலத்துல சத்தத்தை நான் கேட்குறேன், ஆனா என் கண்களினால மேகத்தை பார்க்க முடியலன்னு அவர் சோர்ந்து போகல. மேகம் வர்ற வரைக்கும் இங்க முழங்கால் படியிட்டு தாழ விழுந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார். கொஞ்சம் மேகம் எழும்பினோன்னு சொல்லிட்டாரு, கர்த்தர் நிச்சயமாய் பெரு வெள்ளத்தை கட்டளையிட போறாரு, நீ எலியாவை ரதத்தை பூட்டிட்டு போ சொல்லு. அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசமும் ஜெபமும் அப்படியே ரெண்டு வீல் போல ஒன்றிணைந்து செயல்படுகிறத நம்ம இங்க பார்க்கிறோம். ஆமே. நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கலையோ இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் ஜெபிப்பேன்னு சொல்லுங்க, தீர்மானம் எடுங்க. தயவு செய்து சொல்றேன், நீங்க ஜெபம் இல்லைன்னா உங்க குடும்பம் வேலி இல்லாத ஒரு வீடு போலதான். நீங்க நல்ல மதில் சுவர்களை கட்டின வீட்டுல நம்ம குடியிருக்கலாம், ஜெபம் என்கிற வேலி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய மதிலா இருந்தாலும் சத்துரு உட்புகுந்து அவன் கிரியை செய்வான். ஜெபம் இல்லாவிட்டால் ஒரு குடிசை வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தா எத்தீங்கும் அணுகாமல் அக்கினி ரதங்களை உடைய தேவ தூதர்கள் உங்களுடைய வீட்டை சூழ்ந்திருக்கிறத உங்க கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. நான் எங்க இருந்தெல்லாம் சொல்லலை, நம்ம வேதத்திலேருந்து தான் சொல்றேன். எலியாவை சுற்றிலும் என்ன ரதம் இருந்துச்சான்? அக்கினி ரதம். ஜெபிக்கிற மனுஷனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு அக்கினி ரதம் சூழ இருந்தது. ஆமே. அதனால பெருவெள்ளத்தின் சத்தமும் கேட்காம சிலருடைய ஜெப வாழ்க்கை அப்படி மூடி இருக்கு. சிலருக்கு சத்தம் கேட்டுருச்சு, இன்னும் மேகத்தை பார்க்கல. சிலருக்கு மேகம் வந்துருச்சு, அது பெருமேகமா மாறி மழை வரலன்னு நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்க ஜெப வாழ்க்கையை, உங்க ஜெப பலிபீடத்தை புதுப்பியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். வெள்ளத்தினுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாருங்க. பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருங்க. யார் பெற்றுக்கொள்ள முடியும்னா, உங்களுடைய ஜெப பலிபீடத்தை நீங்க சரிப்படுத்தும் போது, உங்களுடைய விசுவாச பலிபீடத்தை நீங்க சரிப்படுத்தும் போது, நீங்கள் நடாத காரியத்தை நீங்க புசிப்பீங்க. உங்களுடைய வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரினால நிரப்பப்படும். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்களேன். ஏரிகள் குளங்கள் நிரம்பி ஆசீர்வாதத்தின் வல்லமை, ஆசீர்வாதத்தின் ஊற்று கண்கள் உங்களுடைய வாழ்க்கையில திறக்கப்படுறதை நீங்க பார்ப்பீங்க. ஆமேன் சொல்லுங்க. இந்த கொலோசியர் புத்தகத்துல ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறாரு. 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிச்சீங்கன்னா, படிங்க. யாருக்கு தெரியுமா சொல்றாரு? 1வது வசனத்தை சேர்த்து படிமா.
அறிந்து. சே, எப்படி எழுதுறாருன்னு பாருங்களேன். எஜமான்களே, நிறைய பேருக்கு அதான் நம்ம தான் எஜமான மாறிட்டோம்ல. என் வீட்டில் என்ன இருக்கு? ஆசீர்வாதத்தின் நிறைவு இருக்கு, அநேகருக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் இருக்கு, அநேகர் ஏன் முன்னாடி வந்து கையை கட்டிட்டு நிற்கிற ஒரு முதலாளித்துவ அனுபவம் என் வாழ்க்கையில் இருக்கு. நான் ஏன் ஜெபிக்கணும் நீ நினைக்கிறியா? அப்படிப்பட்ட மனதுடைய அந்த எஜமான்களுக்கு இங்க சொல்றாரு, எஜமான்களே உங்களுக்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசி. எஜமான்களே அறிந்து செய்யுங்கள், அது மாத்திரமல்ல இடைவிடாமல். எஜமானா வச்சிருக்கிறார்ல, அதுக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே என்னை எஜமானாய் மாற்றி வச்சிருக்கிறீங்களே உங்களுக்கு நன்றி, ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழிச்சிருங்கள். அப்படி விழிச்சில்லைன்னா, எஜமானாக மாற்றி வச்சிருக்கிறார்ல பிசாசு வந்து எதெல்லாம் உள்ள இருக்கோ ஜெபிக்காம நன்றி சொல்லாம இருந்தா பிசாசு வந்து திருடிட்டு போயிடுவான். நிறைய பேர் சொல்றாங்க, கொரோனால சொத்துக்கள் எல்லாம் அழிஞ்சு, அதாவது உயிரை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருந்த நிறைய பேர் சொத்துக்களை இழந்திருக்கிறாங்க. நிறைய பேர் வாழ்க்கையினுடைய ஆதாரமாக இருந்த சேமிப்புகளை, அதாவது எதெல்லாம் கை கொடுக்கும் அப்படின்னு நீண்ட காலமாக சேமிப்பு வச்சுருந்தாங்க பாருங்கள், சொல்கிறாங்க நிறைய பெரிய 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 ஆட்கள்லாம் அது எல்லாத்தையும் இழந்திருக்கிறாங்க. கர்த்தர் நம்மளை அப்படியெல்லாம் விடலை. இத்தனை பேர் நன்றி சொல்கிறீங்க, கரமுயர்த்தி ஒரு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே என்னை அப்படியெல்லாம் எதுக்குமே நீங்கள் விடலைப்பா, தீங்கு என்னை அணுகாமல், ஆண்டவரே என் பணம் அனாவசியமாக செலவாகாமல், நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதம் எதுவும் அனாவசியமாக செலவாகாமல் நீங்கள் தான் என்னை வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் தான் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறீங்கப்பா, உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆமென். அப்போ ஜெபம் எஜமானும் ஜெபிக்கணும், எளியவனும் ஜெபிக்கணும், எல்லாருக்குமானது ஜெபம். ஆமென். அதனால் ஜெபம் இல்லைன்னா கூரை இல்லாத வீடு மாதிரி தான், ஜெபம் இல்லைன்னா பாதுகாப்பு இல்லாத ஒரு வீடு மாதிரி தான். அதனால் ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த நாள்ல இருந்து நல்லா ஜெபிக்கிற, உங்களோடு கூட உறவாடுகிற, ஒரு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெப பிள்ளையாக, ஒரு தேவ பிள்ளையாக என்னை மாற்றுங்கப்பான்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம், ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு என்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறேன்ப்பா, ஆண்டவரே என்னை ஜெபிக்கிற ஒரு பிள்ளையாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே, ஒரு விசுவாசமுள்ள ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு கொடுங்கப்பா, எனக்கு கொடுங்க ஆண்டவரே, எனக்கு கொடுங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உங்கள் சத்தம் வரட்டும். நன்றி 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 நன்றி. தேங்க்யூ. அப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் மாத்திரம் நம்ம பார்த்து நம்ம ஜெபித்து முடிக்கலாம். அப்போ ஆமேன் என்று சொல்லும் பொழுது அப்படியே ஆகட்டும், நீர் என்னெல்லாம் என் வாழ்க்கையில் சொல்கிறீங்களோ அதற்கு நான் இணங்கி செயல்பட என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒரு ஒப்பந்தம் தான் அந்த வார்த்தை. நம்ம கடைசியாக சங்கீதம் 103ஆம் சங்கீதத்தில் 5 வார்த்தை நம்ம சொல்கிறோம், சொல்லிட்டு என்னன்னு சொல்கிறோம்? ஆமேன்னு சொல்கிறோம். நீர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறீங்களோ அதெல்லாம் என் வாழ்க்கையில் அப்படியே நடைமுறைப்படுத்த, நானும் என் வாழ்க்கையில் நீர் செயல்முறைப்படுத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் தான் என்னது? ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. அதனால ஆமேனுக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. அதனால எபிரேயத்தில் ஆமேன் என்று சொல்லுகிறவர், அதாவது ஆமேன் நம்ம சொல்றோம், வெளிப்படுத்தின விஷயத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஆமேன் என்கிறவர் யாரு? ஆமேன் என்கிற தேவனுடைய வார்த்தை யாரா இருக்கிறா? கிறிஸ்துவ எப்படி இருக்கிறாரு? வார்த்தையாக இருக்கிறார். அப்போ நம்ம ஆமேன் சொல்லும் பொழுது அவரையே நம்ம உச்சரிக்கிறோம். எல் ஷடாய் அப்படிங்கிற சொல்லுகிற வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமையோ அதே வல்லமை ஆமேன் அப்படின்னு சொல்றதுக்கு வல்லமை இருக்கு. அல்லேலூயா. ஒவ்வொரு முறை நான் சொல்லும் ஏசு அப்படின்னு நாமத்தை நம்ம உயர்த்துறதுக்கு எவ்வளோ வல்லமையோ அதே போல ஆமேன் அப்படின்னு சொல்லுகிறதுக்கு வல்லமை இருக்கு. அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஆசீர்வாதத்தை கூறு,
அதை நம்பி நீ ஆமேன்னு சொன்னேன்னா உனக்கு அப்படியே ஆகும்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதனால தேவனுடைய வார்த்தையை அப்படியே எடுத்து வார்த்தையாக கிறிஸ்துவின் மேல விசுவாசத்தை வச்சு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க அந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்போ ஜெபம் ஒரு நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை, ஒரு வேலியாக ஜெபம் அமைகின்றது. ஆமென். நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான் ஒரு எலியா அற்புதமா ஜெபிக்கிறாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒரு மாற்றங்கள் உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய கண்ட்ரோலை மீறி சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறதுனே தெரியாம இருப்போம். பாருங்களேன், எத்தனை பேர் அதெல்லாம் எதிர்கொண்டிருக்கிறீங்கன்னு தெரியல. அப்படி ஒரு எதிர்கொண்டு இருக்கிற நிலையிலையும் நாம செய்யக்கூடிய ஒன்று இருக்குன்னா அது என்ன தெரியுமா? என்னது? முதலமைச்சரை போய் மனு கொடுக்கணும், கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்கணும். அப்படியா? முதல்ல நம்ம என்ன செய்யணும்? ஜெபந்தான் பண்ணணும். சூழ்நிலை என் கையை மீறி போயிருச்சு, நான் என்ன செய்யறதுனே தெரியல, இந்த பகுதியில் நான் எப்படி செயல்படுறதுனே தெரியலன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ஒன்று செய்யுங்க. அறக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. என்ன செய்வாராம்? வெளி அரங்கமாய் உங்களுக்கு பதில் செய்வார். அப்போ ஜெபம் நானும் தேவனும் உறவாடுகிற ஒரு நேரம், நானும் கடவுளும் இணைந்து செயல்பட திட்டம் பண்ணக்கூடிய ஒரு நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் இல்லைன்னா ஜெபத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. பணத்தை அன்னைக்கு நிறைய பேர் ட்ரேடு என்னென்னமோ சொல்கிறாங்க, நிறைய சொல்கிறாங்க, அதிலெல்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் பொருளாதார சம்மந்தமான நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னமோ சொல்ல, எதுவுமே புரியல. ஆனால் ஒன்று புரியும், ஜெபம் பண்ண புரியும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? பொருளாதார நிபுணர்களுக்கு அவங்க சொல்கிற கணக்குகள்லாம் புரிஞ்சு என்னென்னமோ பண்ணுறாங்க, ஆனால் நமக்கு தெரியல. ஆனால் ஒன்று நடக்கும், கைமீறி போனதெல்லாம் திரும்ப வர்றதுக்கு ஒன்று செய்ய தெரியும். என்ன பண்ண தெரியும்? ஜெபம் பண்ண தெரியும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? சத்தம் ஒரு அலையில் சொல்லாமா? அல்லேலூயா. அப்படி நம்ம கண்ட்ரோலை மீறி போயிருக்கிற நிலைகளில் நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் தான் சொல்கிறாரு, உன் அறை கதவை பூட்டி நீ ஜெபம் பண்ணு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். அது ஒரு உன்னை சொல்லி சொல்கிறார், மாயக்காரனை போல ஜெபம் பண்ணாத. பாஸ்டர் இந்த வார்த்தையை போன வாரம் சொன்னாங்க தானே, உங்கள் விசுவாசம் மாயமற்றதா இருப்பதா. எல்லாரையும் பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? விசுவாசத்துல வல்லவர்கள் போல காட்டிக்கிறோம், ஜெபத்துல வீரர்களை போல காட்டிக்கிறோம். ஆனா இங்க சொல்றாரு, மாயக்காரனை போல ஜெபம் பண்ணாத. அன்னைக்கு அங்க இருந்த மாயக்காரர்கள் என்ன பண்ணாங்க? வீதிகள்ல தெருக்கள்ல எல்லாரும் பார்க்கிறவனும் உட்காந்து ஜெபம் பண்ற, மற்றவங்கெல்லாம் பார்க்கட்டுங்கிறதுக்காக அன்னைக்கு ஜெபம் பண்ணாங்க. நீ அப்படி ஜெபிக்காத, நீ ஒன்று செய்ய. என்ன செய்யணும்? படிங்க அந்த வசனத்தை. உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி. அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து கதவையும் பூட்டிடணுமா? ஒரு தனி நேரத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஒதுக்கி ஜெபிக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தணும். பாருங்களேன், ஜெபமே ஒரு பெரிய ஆயத்தம். அதை ஜெபிக்கிறது போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஆயத்தப்படுத்தணுமா? புரியுதா? ஜெபமே ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்துறதுக்காக செய்கிறோம். ஆனால் அந்த ஜெபத்தை செய்வதற்கு அறை வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கணும், கதவை போய் பூட்டணும். அது மட்டும் இல்லை, அந்த உன் பிதாவை நோக்கி கதவை பூட்டிட்டு வேற எதுவும் செய்யக்கூடாது. என்ன சொல்கிறாரு? பிதாவை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணு. அப்படி ஜெபிக்கிறவர்களா இருந்தா
உன் ஜெபத்துக்கு அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பலன் அளிப்பார். உங்கள் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையை இந்த நாள்ல இருந்து மறுபடியும் நீங்கள் நிறைய பேர் ஜெபிச்சிட்ருக்கலாம். அந்த ஜெபம் எப்படி இருந்தது? விசுவாசத்தோடு இருந்துச்சா, கருத்தாக இருந்துச்சா? உங்களுக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். சபைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்ல சொன்னாரோ நான் அதை செய்கிறேன், அதை சொல்கிறேன். காது உள்ளவன், அதாவது கேட்கிறதற்கு காது உள்ளவன். காது உள்ளவன் கேட்பது வேற, கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்பது வேற. இயேசு அப்படிதான் பேசினார். கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன், அப்படி சொல்லி தான் பேசினார். அதனால் இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கோங்க. உங்கள் ஜெப வாழ்க்கையை மறுபடியும் புதுப்பிங்க. கர்த்தர் நீங்கள் அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய கவலை, உங்களுடைய துக்கம், உங்களுடைய பாரம் எல்லாவற்றுக்கும் வெளியரங்கமாய் பதில் அளிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஜெபிக்கின்ற ஜெபத்துக்கு என் தேவன் பதில் தருவார். ஆமென். மீதியான காரியத்தை வருகிற நாட்களில் எப்படியெல்லாம் ஜெபம் இருக்கக்கூடாது, இன்னும் ஜெபத்தை குறித்து இன்னும் ஒரு டீப்பாக நிறைய காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார், எழுதி வச்சிருக்கிறேன். அதனால் வருகிற நாட்களில் நம்ம அதை தியானிப்போம். அதனால் இது வரைக்கும் போதும். நீங்கள் இதை எழுதி வச்சதை நீங்கள் தியானம் பண்ணி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. நாங்கள் ஆன்லைனில் டங்ஸ் ப்ரேயர்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். யாரெல்லாம் மறுபடியும் என்னோட நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். நான் காலையில் 4:45 5-6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுறோம். நான் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோட அந்த நேரத்தில் இணைய முடியும்னா நீங்கள் இணையலாம். இல்லை, ஒரு நேரம் இணையிறவங்க ஆன்லைன்லேயே மொபைல் வழியாக ஜெபிக்கிறதுக்கு நேரம், நானும் உங்களோடு கூட ஜெபிக்க வரேன் சிஸ்டர், இந்த நேரத்தில் எனக்கு முடியும், என்னோடு கூட நீங்கள் ஜெபிக்க வாங்கினா நானும் ஜெபிக்க, டங்ஸ் ப்ரேயரில் ஜெபிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் வாங்க, என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்க. பிரியா ஏற்கனவே கேட்டா அக்கா ஜெபிக்கணும் அப்படின்னு. சிலர்ட்டெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய நேரம் மனதில் ஏவப்பட்டு சொல்லாமல் நிறைய நேரம் விட்டுட்டேன். இந்த ஜெப ஒரு ப்ரேயரை ஆவியில் ஏவப்பட்டு கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடியே இதை செய்யணும்னு ஏவப்பட்டு சொல்லாமல் விட்டுட்டேன். அதனால் கர்த்தர் என்னை மன்னிப்பாராக. மறுபடியும் சொல்கிறேன், இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து நீங்கள் ஜெபிக்க முற்படணும். நல்ல ஒரு டங்ஸ் ப்ரேயரில் சேர்ந்து ஜெபிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். ஜெபிக்கவே முடியலன்னா ஆவியானவர் சொல்லுகிறார், ரோமர் 8:26 வாசித்து விட்டு நாம் ஜெபித்து முடிக்கலாம். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு முதல்ல அவர் உதவி செய்கிறார். எதற்காக? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியார் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் பண்ணுகிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் எலியாவுக்கு ஆவியானவர் கூடயே தங்கி இருந்தாரா? வருவார், காரியத்தை செஞ்சார், போயிட்டார். அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்குள்ளும் எங்களையும் ஆவியானவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஆவியானவர்? வந்துட்டு காரியத்தை முடிச்சுட்டு போயிடுவாரா? இல்லை நம்ம புலம்புறோன்னு தள்ளி போயிடுவாரா? எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அவரை? புரியல, சத்தமாக சொல்லுங்க. நிலைவரமான ஆவியானவர். இன்னும் நல்லா இன்னும் சொல்லுங்க. நிலைவரமான ஆவியானவர். நாம இன்னைக்கு பெற்றிருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? வார்த்தைக்குள்ள வாங்கல. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். ஆவியானவர் குறித்து இயேசு சொல்லும்போது எப்படி சொன்னாரு? அது நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. வசனத்தை திருப்பி கூட வாசிங்களேன். உதவி செய்கிற ஒரு பெருமூச்சோடு ஜெபிக்கிற ஒரு ஆவியானவர் இருக்கிறேங்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவர்? 14ஆம் அதிகாரம் 16வது வசனம், 17வது வசனம், 18வது வசனம்
எல்லாரும் சேர்ந்து வேண்டிக் கொள்ளுவேன். என்றைக்கும் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அன்னைக்கு தந்தருளுவார்னு சீசர்கிட்ட சொன்னாரு. தந்தருளிட்டாரா? பெற்றுக்கிட்டீங்களா? ஆவியானவரை பெற்றிருக்கீங்களா? ஆவியார் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். சத்திய ஆவியாகிய தேவன் நீங்க சுவிசேஷத்தை கேட்டப்பவே உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். ஒருவேளை எனக்கு அந்நிய பாஷை இல்லை அதனால ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆமே. அந்த ஆவியானவர் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை 17 சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் என்னுடனே வாசம் பண்ணி எனக்குள்ளே இருப்பதால் நான் அவரை அறிவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வார்த்தையை அப்படி போட்டு படிங்க. அந்த சத்திய ஆவியானவர் என்னோடு எனக்குள்ள வாசம் பண்ணி எனக்குள்ள இருப்பதால் நான் அவரை அறிவேன். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிந்து பேசுகின்ற ஒரு ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் பண்ண ஆயத்தமா இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவர்னா, உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே என்றென்றைக்கும் இருக்கிற ஒரு ஆவியானவர். அல்லேலூயா. 20வது வசனத்தை பாருங்க. 20வது வசனம், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை என்னால அறிவீங்கன்னு இயேசு சொன்னார். பதில் சொல்லுங்க. 50வது நாளுக்கு பிறகு அந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து 20 படிங்க. நான் என் பிதாவிலும் என்னிலும் இருக்கிறதை அந்நாளிலே, எந்நாளில ஆவியானவர், அந்த சத்திய ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு, அதற்கு பிறகு உள்ள நாட்களிலே நீங்கள் அறிவீர்கள். என்னான்னு? நான் என் பிதாவிலும். இயேசு சொல்றார், நான் என் பிதாவில் இருக்கிறேன், நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, நான் உங்களுக்குள்ள இருக்கிறதை அந்நாளிலே அறிவீர்கள். அப்ப இந்த அறிவை யார் தான் தரணும்னா, ஆவியானவர் தான் செய்யணும். அதை உணரக்கூடிய ஆற்றலை ஆவியானவர் தான் செய்யணும். அப்ப யாரை நம்ம பிடிச்சுக்கணும்? ஆவியானவரை பிடிச்சுக்கணும். ஆவியானவருக்குள்ள நம்மளை இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் உங்களுக்கு அவரை குறித்து, கிறிஸ்துவை குறித்து, இந்த வார்த்தையின்படி பிதாவிலும் நான் அவருக்குள்ளாக அவர் எனக்குள்ளாக இருக்கிறத அந்த சத்திய ஆவியானவர் அறிய வைப்பார். ஆமே. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நின்று, சத்திய ஆவியானவர், என் அப்பா பிதாவே, அப்பா நான் என்னை உங்களுக்குள்ள, ஆண்டவரே நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்கப்பா, அந்த பாடலை பாடி அப்படி நம்ம ஜெபித்து முடிக்கலாம். எல்லாரும் கற்றுக்கோங்க. இது ஒரு புதிய பாடல் தான், உங்களுக்கு கற்றுக் கொடுக்காமே நாங்கள் பாடிட்டோம். நீங்கள் அதனால் சேர்ந்து ஒரு முறை அந்த பாடலை பாடி நம்ம ஜெபித்து முடிக்கலாம். நன்றி அப்பா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி சொல்லுங்கள். நல்லா தேங்க் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஜெப தீபம் அப்படியே கொழுந்து விட்டு எரியட்டும். அது ஒரு விசுவாசமுள்ள ஒரு ஜெபமாக இருக்கட்டும். ஒரு நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க. என் கண்ட்ரோலை மீறி இருக்கிற காரியத்திலெல்லாம் நீங்கள் ஆண்டவரை மாறுதலாய் முடிய பண்ணுவீங்கப்பா. எஸ்தர் ராஜாத்தினுடைய வாழ்க்கையில் அவ ஜெபித்தா கர்த்தர் எப்படி செயல்படுவார்னெல்லாம் தெரியாது. ஆனால் ஜெபிச்சாங்க, கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணாங்க. நம்முடைய வேலை ஜெபிக்கிற வேலை, காரியங்களை செய்கிறவர் கர்த்தர். அதனால நல்ல ஜெபம் பண்ணி, ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நான் என்னுடைய ஜெப வாழ்க்கை மீண்டும் புதுப்பிக்கப்படட்டும். உங்கள் நேரம் நிறைய நேரத்தில் டிவியில், சீரியலில், நிறைய ரீல்ஸில், ஷார்ட்ஸில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், மற்றவங்க கிட்ட பேசுறதுல, மற்றவங்க கிட்ட புலம்புறதுல நிறைய நேரம் வீணாயிடுச்சு. போனது போகட்டும். இதுக்கப்புறம் உங்கள் நேரத்தை கடவுளுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுங்க, அவருக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்கள் நேரத்தை அவருக்குள்ளே கொண்டு வாங்க, அது பிரதிபலனை நிச்சயமாய் கொடுக்கும். ஆமென். நான்
உம்மிலே நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. நான் உம்மிலே நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. பிரிக்க முடியா உறவு நீரே, என்றென்றுமே பிரிக்க முடியா உறவு நீரே, இணைக்கப்பட்டே என்றென்றுமே. என் பிரியம் நீரே, நல் உறவு நீரே, உம்மில் நான் மகிழ்கின்றேனே. என் மகிழ்ச்சி, என் சந்தோஷம், என் உறவு, நான் மகிழ்கின்றேனே. நான் உம்மிலே. உங்க சத்தம் உயர்த்தி எல்லாரும் எல்லாரும் நான் உம்மிலே நீர் என்னிலே. திருத்துவ மையத்தில் நான் இருக்க எதை குறித்தும் கவலை எனக்கு இல்லை. திருத்துவ சொல்லுங்க திரும்ப திரும்ப. அப்பா எனக்கு இல்லை. திருத்துவ மையத்தில் உமக்குள்ள என்ன வச்சிருக்கிறீங்க. அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. என் அப்பா நீரே, என் அம்மா நீரே, உம்மில் நான் மகிழ்கின்றேனே. என் அப்பா நீரே, சொல்லுங்க. என் பெஸ்டான அப்பா, எனக்கு சிறந்த ஒரு அப்பா, மகிழ்கின்றேனே. என் அப்பா, உங்களிடத்துல நான் வேண்டிக் கொள்ளும் போது அதிக நன்மையை தருவது நிச்சயம்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. என் பரமாப்பா நீரே, என் அம்மா நீரே, உம்மில் நான் மகிழ்கின்றேனே. நான் உம்மிலே நீரே. ஓ, நீ மகிழ்ந்து இது உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே ஒரு அங்கமாய் மாறட்டும். பிள்ளைங்கள பாடுங்க. ஒன்றாயிருக்கின்றோமே. நான் உம்மிலே, நான் உம்மிலே நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. உங்க வார்த்தையை அப்படியே நம்புறப்பா. ஒன்றாயிருக்கின்றோமே. நல்ல கரங்களை தட்டி நமக்குள்ள வாசம் பண்ணுகிற, நம்ம கூட இருக்கிற அந்த திருத்துவ தெய்வ நாமத்துக்காக நன்றியப்பா, நன்றியப்பா. நீங்க எனக்குள்ள வச்சிருக்கிறீங்கிறத நான் அறிகிறேன் ஆண்டவரே. அப்பா அதை அனுபவிக்க எனக்கு உதவி செய்யுங்க. உமக்குள்ள வச்சிருக்கிறீங்கிறத நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்ப்பா. நான் தனியே இல்லைங்கிறத நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க எனக்குள்ள வாசம் பண்ணி என்னுடனே கூட என்றென்றைக்கும் நீங்க இருக்கிறீங்கப்பா. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். மக்கள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளின்படி நீங்கள் ஆசீர்வதிங்க. அதற்கேற்ற பிரதிபலன்களை ஆண்டவரே மக்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அனுபவிக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தருடைய ஜெப வாழ்க்கை புதுப்பிக்கப்படட்டும். அது ஒரு விசுவாசம் நிறைந்த வார்த்தையாக மாறட்டப்பா. எங்கள் வாழ்க்கை இப்படி ஒரு ட்ரையாகவே போய் முடிஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, அது நிரம்பி வழிகிற ஆண்டவரே, அது வாசனை நிறைந்த ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லைஃப் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் அது உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
அதை நாங்கள் வாஞ்சிக்கிறோம், அதை விரும்புகிறோம்ப்பா. ஆண்டவரே, இப்படியே ஆண்டவரை நாங்கள் வாழ்ந்தோம், நாங்கள் சபைக்கு வந்தோம், ஆராதிச்சோம், நாங்கள் போயிட்டோம், இப்படி இல்லை ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும், ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும், ஒரு abundant blessings உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருத்தர் மேலே அந்த ஜெபத்தின் வல்லமை கிரியை செய்யட்டும். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவர், நீங்க ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அந்த ஜெபிக்கக்கூடிய அந்த வாஞ்சை, அந்த விருப்பத்தை நீங்க தந்து நேரங்களை ஆயத்தப்படுத்தி உங்க சமூகத்தில் அமர்ந்து உம்மோடு கூட உறவாட நீங்க உதவி செய்யுங்கப்பா. உங்க மேல நம்பிக்கையோடு பதில் அளிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் அளிப்பாருன்னு நீங்க ஏசப்பா நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அந்த பதில் அளிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் பொழுது ஜெபிக்க நீங்க உதவி செய்யுங்க. மக்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்துங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.